அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். முஸ்லீம்களுக்கு ஒரு மிக உலக அளவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு மிக கவலையான சில விஷயங்கள் இந்த மாசத்துல வந்து சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த மௌசிம் உரியாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசம்பர் மாசம் வந்து கிட்டவும் போது ரியாத்ல, அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணு ஷைத்தான் எங்க இருந்து வெளிப்படணும்னு சொன்னாங்களோ சரியா அங்க இருந்து சில விஷயங்கள் செய்வாங்க. அதாவது ஜாஹிலியா பக்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எடுத்து செல்ற வேலையை வந்து இந்த சவுதி அரசாங்கம் வந்து மிக சிறப்பாக செஞ்சிருக்கு. அதுக்குள்ள மன்னர்மார் எல்லாம் வந்து அழகர் நாளைக்கு மேல வா சொன்னாலும் அந்த கிங் ஃபைசல் ரஹிமஹுல்லா அப்படின்னு சொல்றவரை வந்து நீ அல்லாஹ்ல வந்து பாதுகாத்துட்டாரு. மாஷல்லா, அவர் நல்ல மனிதர், அதனால தான் அவரை வந்து கொண்டுட்டாங்க. கேடு கெட்டவங்க எல்லாம் வந்து இன்னும் உசுவோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கேடு கெட்ட ஆட்கள் உலக அளவில் இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் மார்க்கம் படிச்சவங்க சொல்லிட்டு இனி அவங்க ஆட்கள் இருக்க முஸ்லீம்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கும். உண்மையில விலகி கொள்றதுக்கு மிச்சம் கஷ்டமா இருக்கும். எது எப்படி போனாலும் காலம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு விடியா சொல்லியே தீரும். சரியா, காலம் வந்து தீர்ப்பு கொடுத்தே தீரும். ஏன்னா இந்த சவுதி அரசாங்கம் மாதிரி கேடு கெட்டவங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு அலி அலி அல்லாவும் இல்ல, உமர் அலி அல்லாவும் இல்ல, எதிர்த்து போராட்டத்துக்கும் யாரும் இல்ல. அப்படியே போராடி அந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பின்பற்றின அந்த கலாச்சாரங்கள் வரும்போது, சில கான்செர்ட்கள் நடக்கும் போது 2012க்கு போல சில உலமாக்கள் வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உடைச்சாங்க. சோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து இந்த பின் சவுத் எல்லாம் வந்ததுக்கு போற வந்து ஜெயில போட்டிருக்காங்க. எது எப்படி போனாலும் இந்த பயணம் இந்த மாசம், அதாவது இந்த நவம்பர் மாசம் 11ஆம் தேதி போற நடந்த சில விஷயங்கள் ரியாத்ல வந்து உலக அளவில் இருக்கிற முஸ்லீம்கள் மட்டும் இல்லாம முதன் முறையா உலகத்திலே இன்றைக்குதான் எனக்கு தெரிஞ்சு இந்த சவுதி கேடு கெட்ட சைத்தானிக் ரிஜிம் வந்ததுக்கு போறோம் சவுதியில உள்ள மக்களே சவுதி அரசாங்கத்துக்கு எதிராக ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. أفتت هيئة كبار العلماء في المملكة بتحريم التظاهر، وذلك عقب الخروج العديد من السعوديين في عدد من المدن شرق المملكة للتظاهر يومي الخميس والجمعة. ப்ரோட்டஸ்டும் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவன் செஞ்ச கேடு கேட்ட வேலை இந்த பின் சல்மான் எப்படின்னு கேட்டா, அவங்களோட மனைவி சாரா அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு இப்ப வந்து ரெடியா இருக்கிறாங்க. இந்த முகமது பின் சல்மான் அப்படின்றவன. زوجة محمد بن سلمان تطلب الطلاق. في خطوة مفاجئة أعلنت زوجة ولي العهد السعودي الأمير محمد بن سلمان انفصالها عنه بعد الأحداث المثيرة للجدل التي شهدها موسم الرياض الأخير. يقال إن الانزعاج الكبير الذي شعرت به كان بسبب مقاطع الفيديو التي انتشرت عن الحفلات المثيرة التي أقيمت والتي أثارت موجة من الانتقادات داخل المملكة. زوجة ولي العهد الأميرة سارة بنت مشهور آل سعود كانت قد رفضت حضور المهرجان بناء على طلب زوجها، لكن صدمتها الكبرى جاءت عندما شاهدت ما حدث هناك. قالت مصادر مقربة إنها لم تتقبل الطريقة التي أديرت بها الفعاليات والتي لم تعكس بحسبها قيم المجتمع السعودي ولا مكانة المملكة كأرض للحرمين الشريفين. بعد استشارة والدها الأمير مشهور بن عبد العزيز قررت الأميرة التقدم بطلب الطلاق معربة عن رغبتها في التفرغ لتربية أطفالهم الأربعة. அது மாதிரி எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்யாடியும் கிராஜுவலியா உள்ள கேடு கட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு, ஆனா இந்த மாசம் 11ஆம் தேதி நடந்த விஷயத்துங்கள்ல ரியாத்ல மிக இஸ்லாத்துக்கு வந்து கேடு விளைவிக்கிற மாதிரியும் அவமதிக்கிற மாதிரியும் மிச்சம் வேலை வந்து நடந்திருக்கு. அதுல ஒன்று என்னன்னு கேட்டா, காபத்துல்லா மாதிரி ஒன்றை செஞ்சு, சரியா, இப்ப நான் தவாஃப் பண்ணுவோம் இல்லையா, தவாஃப் பண்ணும் போது அதே ஸ்டைலுக்கு வந்து சில பெண்களை வந்து அரைகுறை ஆடைகளுடன் அந்த ஃபேஷன் ஷோ அத மாதிரி ஒன்று நடத்தி இருக்கிறாங்க. அப்ப தவாஃப் பண்ற மாதிரி அரைக்கூடை ஆடைகளை கௌபாவை சுத்தி வர மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறது யாரு? முகமதும் ஃபாத்திமாவுன்ற அறிவு கெட்ட கேடு கெட்ட இந்த சவுதி ஹாரிஜியாக்களை பின்பற்றக்கூடிய இந்த ஹாரிஜியாக்கள், சரியா, அறிவே இல்லாதவர்கள், இந்த முஸ்லீம்ன்ற பேர்ல இருக்கிற இந்த சுமை தாங்கிகள், சரியா. இப்ப இவங்களை வந்து ஃபில்டர் பண்ற ஒரு வேலை வந்து இங்க அல்லாட சூழ்ச்சியை மத்தியமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மறுக்கம் சொல்றேன், அலி அல்லாஹும் இல்ல, இங்க ஹசனும் இல்ல, உசைனும் இல்ல, உமரும் இல்ல, அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹும் இல்ல. அதாவது தூய்மையான இஸ்லாத்திலிருந்து கேடு கெட்ட இந்த இஸ்லாம் என்று சொல்ற வாழக்கூடியவங்களை வந்து பிரிச்செடுக்கிறதுக்கு. அதனால அந்த வேலையை வந்து மிக சிறப்பாக வைக்கும். ஏன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாமோட வருகைக்கு வந்து தயார்படுத்தக்கூடிய ஒரு வேலை அல்லாட ஒரு ப்ரொசீஜர் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரமா வருவாங்க. சோ இது எப்படி போனாலும் இவர் செஞ்ச வேலையெல்லாம் உலக அளவில் இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து மிக அளவுல வந்து பாதிச்சிருக்கு. எக்கச்சக்கமான உலமாக்களே வந்து இப்ப வந்து சவுதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க கூட உலக அளவுல சிலவங்க வந்து எதிர்த்து தெரிவிக்கும். ஏன்னா இதுக்கு போறவங்க சவுதிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா காய் துப்பிட மாட்டாங்களா மக்கள்? சோ அந்த மாதிரி ஒரு பயத்திலே என்னமோ தெரியாது. ஆனா ஸ்ரீலங்கா இது வரைக்கும் நான் இன்னும் கேட்கல. ஏன்னா அவன் நினைச்சிட்டு இருக்கான் ஸ்ரீலங்கா உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, ஏதோ முட்டாள்தனமா வந்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, என்னமோ தெரியாது. இதுல இந்த கான்செப்ட்ல வந்து செஞ்சது வந்து ஒன்று வந்து இது ஃபேஷன் ஷோ ஒன்று வச்சு காபத்துல சுத்தி வந்தது. அப்புறம் காபத்துல்லாவுக்கு மேல 3Dல வந்து அவர் செஞ்சு ஒரு பெண் வந்து மேல இருந்து ஆடுற மாதிரி செஞ்சு வச்சிருந்தான்.
மூணாவது என்னன்னு கேட்டா, இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்ற கலிமா உலக வஸ்தருக்கு பார்க்க பொறுமதியான அந்த கலிமா அடைஞ்ச அந்த கொடிய அரைகுறை ஆடுவுடன் பெண்கள் வந்து அதை சுத்திக்கிட்டு ஆடுறதும், அதை போட்டுக்கிட்டு பாடுறதும், தேவையில்லாத கேலி கூத்து பண்றதும், இந்த மாதிரி இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தை வந்து கேலி செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இதுல நடந்துச்சு. يا حبيبي come to سعودية اليوم يوم الوطني ترغل அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டா, இதுல வந்து ஒன்று ரெண்டு இல்ல, எக்கச்சக்கமான விஷயம் நடந்துச்சு. இதுல வந்து சில உலமாக்கள் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, உலக அளவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு இந்த சவுதி தான் வந்து இவங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டுருவாங்க நம்பிக்கைன்ற ஒரு குருட்டுத்தனமாலே இருந்தாங்க இவங்க எல்லாம். சரியா? அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த ஆட்களுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னு கேட்டா, உலக அளவில் இருக்கிற மிக சிறந்த உலமாக்கள், நீங்க உம்ரா செய்றீங்க, ஹஜ்ஜி செய்றீங்கன்னு சொல்லி ஒருக்கா செஞ்சா நீங்க போதும். நீங்க வந்து 4-5 தரக்கா 5 தரக்கா 10 தரக்காண்டு இப்படி எல்லாம் நீங்க வந்து செய்யாதீங்க. ஏண்டா உலக அளவுல வார இந்த வருமானத்தை வச்சு சவுதி அமெரிக்காமா இந்த கேடு கெட்டவனுங்க எல்லாம் சேர்ந்து இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதுக்கு உங்களோட சல்லியை யூஸ் பண்ணி உங்களோட கலாச்சாரத்தை யூஸ் பண்றதுக்கு இவங்க இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. சோ ஒருக்கா நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க. சரியா? ஒருக்கா செஞ்சா ஹாஜி 2 ரக்கா ஹஜ்ஜி செஞ்சா அல் ஹாஜி அப்படின்ற போதைக்கெல்லாம் நீங்க ஹஜ்ஜி செஞ்சு போயிட்டு பள்ளியில போயிட்டு ஜபர்தஸ்தா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருக்கா செஞ்சா உங்களுக்கு போதும். உண்மையான ரியாலிட்டியை உணருங்க. சோ அந்த நீங்க 2வது தரக்கா 3வது தரக்கா ஹஜ்ஜி செய்யணும், உம்ரா செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அதை இல்லாதவங்களுக்கு கொடுங்க, பலஸ்தீனர்களுக்கு டொனேட் பண்ணுங்க, அப்படின்ட்டு உங்க குடும்பத்திலே கஷ்டப்பட்டவங்களுக்கு செலவழிங்க அப்படின்ற ஒரு ஃபத்வாவை வந்து இன்னைக்கு வந்து பகிரங்கமா வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க ஹஜ்ஜி செய்யறது, உம்ரா செய்யறது, செலவழிக்கிற இந்த சல்லி எல்லாத்தையும் வந்து இவனுங்க இஸ்லாத்தையே குழி தோண்டி புதைக்கிறதுக்கான காரியத்தை வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு هذه فتوى أتحمل مسؤوليتها أمام الله. أقول هذا للشعب الليبي وأقول هذا لجميع بلاد المسلمين. من حج ويعتمر فلا ينبغي أن يحج ويعتمر ويدفع الأموال لحكام السعودية ليقتلوا بها أبناء المسلمين في أنحاء الدنيا. இதெல்லாம் எப்படி போனாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் செஞ்சிருக்கான். சரியா? என்னன்னு கேட்டா, அங்க வர அந்த ஜெனிஃபர் லோபேஸ் அப்படின்னு சொல்றவ ஒரு இடத்துல எக்ஸாக்ட்லி ஹபாயா மாய போட்டு வந்தா பிரச்சனை ஆகும் இல்லையா? சோ ஹபாயா மாதிரி ஒன்றை போட்டுக்கிட்டு வந்து அந்த ஹபாயாவை கலட்டி வீசுற ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. يا خائن الحرمين الشرك أنطقنا ونصب صنم زاد الجرح إيلاما ولم تحفظ لبيت الله حرمته وخنت حق الله دينا وإسلاما وأقدس الأرض فوق الأرض قاطبة نصبت قربها أوثانا وأصناما نصبت في جدة تمثال حرية لتحيي لأمريكا العز أعواما ودنست عفة شعب بعهر قانية فسقا وتدنيسا لدين الله هداما ملأت ساحل البحر لهوا وعربدة والعزم. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஜெனிஃபர் லோபேஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அவ வந்து இந்த ஒரு பாட்டு படிக்கும் போது, ஒரு அரைக்குறை ஆடையுடன் பாட்டு படிக்கும் போது இடுப்புல வந்து ஒரு பெல்ட்டை வந்து ஒரு வாழை கட்டிருப்பான். இந்த வாழை வந்து எது குறிக்கும்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாவிச்ச அந்த வாழை வந்து குறிக்கும். சரியா? அப்ப இவங்க இதுக்கு பின்னுக்கு ஒரு மெசேஜ் வந்து பகிரங்கமா கொடுத்துருக்காங்க. எனக்கு அலி ரலியல்லாஹு அவங்களோட வாழை வந்து ஏன் யூஸ் பண்ணான்னு கேட்டா அவங்களுக்கு தெரியும், சவுதி அரசாங்கத்துக்கும் வந்து எதிரி அலி ரலியல்லாஹு தான், வெள்ளக்காரனுக்கு எதிரி வந்து அலி ரலியல்லாஹு அவங்களோட குடும்பம் தான். சரியா? அப்ப அந்த நான் சாதாரண பாய்ச்சோன்னு சொன்னா அலில் அவங்களோட சம்பந்தமான சில இந்த திரைப்படங்கள் இருக்கு, அவர் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கும் போது அவங்க அலில் அவங்க எடுத்த அந்த வால், அவங்க பாய்ச்ச வால் எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த வந்து அதுல முடிய இடத்துல வந்து இப்படி 2 பிரிஞ்சிருக்கும். சரியா? சோ அதே மாதிரி ஒரு வாழை வந்து இவ வந்து இடுப்புல கட்டி ஒரு வெள்ளக்கார ஒரு அரைக்குறை ஆடையுடன் ஆடக்கூடிய ஒரு விபச்சாரி. சரியா? இவ வந்து அந்த வாழை கட்டிக்கிட்டு அலி ரலியல்லாஹு அவங்கள வந்து சும்மா என்ன சொல்றது, ஒரு இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, ஒருத்தர் கேவலப்படுத்தி, அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த கேடு கெட்ட சவுதி அரசாங்கமும் அதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு முஸ்லீம் என்ற பேர்ல இருக்கக்கூடிய கூட்டமும் அதை பார்த்து ஆடி பாடி மயக்கி அதை நினைக்கிறான். هذا سيف ذو الفقار اللي شادته على خصرها وانه حسبانهم يوصلون صوره وانه استهزاء، وهذا سيف الحق، سيف نصرة المظلوم على الظالم، السيف اللي نزل من السماء، سيف الامام علي امير المؤمنين. واذا كان حسبانهم انه استهزاء بمذهب، فانتم اليوم وصلتوا لاي مرحله؟ وصلتوا انه مرحله تريدون تستهزئون بسيف الامام علي، حاربتوا بجميع الوسائل والطرق والامكانيات، فان كان حسبالكم بهذا انه هو استهزاء، فانتم بهذا الشيء اثبتوا نواياكم وضعفكم وامكانياتكم انه انتم لاي مرحله لإساءة إلى دين وإلى أمير المؤمنين علي بن أبي طالب. بهم
فيا نبي المحشر طاب الشر فيروق لك المنظر. أول سيف في الإسلام. لا فتى إلا علي ولا سيف إلا ذي الفقار. لبيك يا أمير المؤمنين وقائد الغر المحجلين علي بن أبي طالب. يا حبيبي يا علي، مهما بغضوك ومهما كرهوك غصبا على شواربهم يتوجهوا لك كل صلاة 5 مرات باليوم. يا علي يا علي، لا يحبك إلا مؤمن ولا يبغضك إلا منافق وابن باغية. سيف علي، ولكم تستهزئون بكلام الله، بحديث رسول الله عليه وآله أفضل الصلاة والسلام لا ينطق عن الهوى إلا وحي يوحى. شلون تسوون هيجي يا أهل البغاء؟ சரி, இவங்க ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட வாழ மாதிரி ஒன்று செஞ்சுட்டு வராங்கன்னு கேட்டா, இது ஒரு கோஇன்சிடென்ட் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னு சொன்னா, உலகத்துல எத்தனையோ விதமான வாள் இருக்கு, எத்தனையோ விதமான பெல்ட் இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாவிச்சு அதே மாதிரி பெல்ட்டை கட்டிட்டு வராங்கன்னு சொன்னா, சரி வெள்ளக்காரனும் இந்த ஜைனிஸ்ட் யூதர்களும் சேர்ந்து இந்த மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு கேவலமாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க, ட்ரை தான் பண்ணேலும். அப்ப இதுக்கு ஏன் இந்த முஸ்லீம்கள் வந்து வக்காலத்து வாங்கிட்டு இங்க வந்துகிட்டு கைத்தறி இருக்காங்கன்னு கேட்டா, இது எப்படின்னு கேட்டா, மேல பாத்துட்டு காரிச்சு யார்ட்ட மூஞ்சில போடும், அவட மூஞ்சிலே தான் போடும். அது மாதிரி தான் இந்த வேலை. எப்படின்னு கேட்டா, இந்த ஹைபர் போர் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவனுக்கு கண்ணு வலி ஒன்று இருந்துச்சு. அது சின்னத்துல இருந்தே அவனுக்கு இருக்கும். அந்த வலினால அவருக்கு வர கிடைக்கல. இருந்தாலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கிளம்பி வந்தது போறோம், அது அவருக்கு வந்து உருட்டிக்கிட்டே இருக்கும் மனசுல, புறவைக்கு வந்து சேருவாங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்துல என்னன்னு கேட்டா, ஹைபர்ல ஏற்கனவே வெத்த போறவங்க சொல்லி தெரிஞ்ச ஒரு போர் தான். அப்படி இருந்தாலும் அங்க போனாலும் யூதர்கள் கோட்டையை கட்டி ஒளிஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சரியா, ஏன்னா கோழைகள் தான் அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த கோட்டைகளுக்குள்ள பின்னுக்கு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அதுல சின்ன சின்ன துவாரங்களை கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு இருந்து எதிரிகள் வந்து தாக்குவாங்க. எதிரிகள் தாக்கி அவங்களுக்கு படாத மாதிரி. இப்ப இன்றைக்கும் இந்த கோழைகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, மிசைல் டெக்னாலஜின்னுவான், அதுல இருந்துவா நியூக்ளியர் வெப்பன் சொல்லுவான். ஆனா இவனுங்க எப்படின்னு கேட்டா, ஒரு பொம்பளைங்க மாதிரி தான் இவனுங்க வேலை இருக்கும். ஏன்னா மூஞ்சிக்கு மூஞ்சி களத்துல இறங்கி இவனுங்களுக்கு பஹ்ரைனோடையும் சண்டை போடாது, ஹமாஸோடையும் சண்டை போடாது, ஹமாஸ்லயும் யாரோடைய எந்த அரபுகளோடையும் இவனுக்கு மூஞ்சிக்கு மூஞ்சி சண்டைக்கு போட வந்து தில் இல்லாத கோழைங்க இவனுங்க. அதனாலதான் இந்த மிசைல் அப்படி இப்படி டெக்னாலஜி இப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பானுங்க. போனை வந்து பேசிட்டு இருக்கும் போது வெடிக்க வைக்கிற மாதிரி சுத்த கோழைங்க இவனுங்க எல்லாம். மூஞ்சிக்கு மூஞ்சி வந்தா தான் ஆம்பளைக்கு பசங்க இல்லையா. அப்ப இவனுங்க இப்படி ஒளிஞ்சிட்டு இருப்பான கோட்டைகள. அப்ப வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட்டுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறந்தவங்க தான் அந்த மாதிரி இடத்துக்கு அனுப்புவாங்க. சரியா, எது கேட்டா உள்ளுக்கே சின்ன சின்ன குளத்துக்கு இடையிலேயே யுத்தமா வந்து கொண்டிருக்கும் போது ஊரை விட்டு வெளியில ஒரு புதிய சமுதாயம் இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் போர் இது ஒரு மிக முக்கியமான விஷயம். சோ அதுக்கு வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட்டுக்கு அபூபக்கர் சித்திக் அனுப்புவாங்க. வெத்த கிடைக்காது, ஆனா சிவோருங்களை எல்லாம் உடைச்சுக்கிட்டு வந்து அவங்க செஞ்சாங்க சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து பேசுவாங்க. பிறகு அவங்க செஞ்ச வீரமான அந்த வேலை சாதாரண வேலை, ஆனா வெற்றி கிடைக்காது. ரெண்டாவதுக்கு உமர் ரலியல்லாஹு போவாங்க, அவங்களுக்கும் வெற்றி கிடைக்காது. வரும்போது முணங்கிட்டே வருவாங்க, நான் சொன்னது கேட்கல, அதனால வந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவதுக்கு உமர் ரலியல்லாஹு அனுப்புவாங்க. அவங்களுக்கும் ஹைபர்ல வெற்றி கிடைக்காது. அதுக்கு ரெண்டாவது நாளைக்கு போறோம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நாளைக்கு நான் ஒருத்தர்ட்ட கொடியை கொடுத்து அனுப்புவேன், அவர் நிச்சயமா வெற்றி பெறுவாரு, அவரை அல்லாவும் அல்லாட ரசூலும் பொருந்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணின அந்த ஆள் யாரு? சாதாரண ஆள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அடுத்த நாள் ஆயிரத்துக்கு போறோம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கொடியை போயிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அன்னைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்லுவாங்க, அலி தான் எங்களோட இல்லையே, அவர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு போறோம். இல்ல நீங்க போய் வெளியே போயிட்டு பாருங்க, அலி இருப்பாருன்னு சொல்லும் போதே இப்ப இங்க நடந்த சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தெரியாது. வெளியே போயிட்டு பார்க்கும்போது அலி ரலியல்லாஹு இருப்பாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு வந்து கொடியை கொடுத்து அனுப்புவாங்க. அவரும் வந்து அந்த எதிரியை வந்து வீழ்த்திடுவாரு, ஒரே அடியில வந்து வீழ்த்திடுவாரு. சரியா, அப்ப அந்த நேரம் நடந்த அந்த என்ன சொல்றது, இந்த கவிதைகள் மாதிரி எல்லாம் பாடிக்கிறாங்க இல்லையா, அது ஒண்ணு வீர இது வெளிப்பாடுதலா இருக்கும். சரி, அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சீன் எல்லாம். சோ எதிரியை வந்து ஒரே அடியில அடிச்சு வெற்றியை பெற்றுவாங்க. அப்ப அந்த வெஞ்சன்ஸ், அந்த ஒரு வெறிதான், அந்த ஒரு கோவத்துலதான் வந்து இங்க வந்து அலி அவங்க வந்து அவங்களோட சிம்போலிசம் அந்த வாழை வந்து அதாவது கொச்சைப்படுத்த சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கேடு கெட்ட வேலை அறக்குற உடைகளோட பெண்களை வச்சுட்டு இந்த மாதிரி கேடு கெட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருக்கானுங்க. அது மட்டுமில்லாம முக்கியமான வேலை என்ன தெரியுமா, அது இப்ப ஹைபருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடி எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அதே மாதிரி மறுக்கா இந்த ஜெருசலத்தில் உள்ள இந்த யூத சியோனிச கேடு கெட்ட கோழைகளையும் சூழ்ச்சிக்காரர்களையும் அடிக்கிறதுக்கு மறுக்கா ஒரு படை போகும். அந்த படையில தலைவரா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கொடை எடுத்துக்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அதே வம்சத்தை சார்ந்தவர் அல்லாஹ் வச்சிருக்கிறான்.
எப்படி சூழ்ச்சிட்டு பாருங்க, அல்லாஹ்வோட சூழ்ச்சி. அதனாலதான் இவங்களுக்கு அலி அல்லாஹ்வோட மேல இன்னும் கோவம். சரியா? அது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு சிம்போலிசம், அந்த பாடகை வந்து அந்த பாடல் படிச்சுட்டு திரும்பி போகும்போது திரும்பி மக்களை நோக்கி வெடி வச்சுட்டு அவங்கள வீழ்த்திற மாதிரி ஒரு சிம்போலிசம் மெசேஜ் கொடுத்துட்டு போவாங்க. அதாவது அன்றைக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, யூதர்களை வந்து அவங்க வீழ்த்திட்டாங்களாம். சரியா? புதிய ஒரு உண்மையான தீன நிலையை படுத்திட்டாங்களாம், இல்லை நாட்டிட்டாங்களா முஸ்லீம்கள். இன்றைக்கு எப்படின்னு கேட்டா, சவுதி அரேபியாவுடைய சரியா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீன ஹயாத்தாக்கி வச்சாங்களோ அதே இடத்துலயே இந்த சைத்தாண்ட தீனை வந்து இன்றைக்கு வந்து மேலவங்க செஞ்சுட்டாங்களாம். சோ அதனால இவங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்களா, எங்களை வந்து வீழ்த்திட்டாங்களாம் முஸ்லீம்களை வந்து. அதனாலதான் வந்து வெடி வச்சு இந்த மாதிரி ஒரு சிம்போலிசம் மெசேஜ் வந்து கொடுத்துட்டு போறான். அதே எங்களை மாதிரி ஒரு ஆட்கள் இருந்தான்னு சொன்னா அந்த இடத்துல குறைஞ்சது செருப்பாவது ஸ்டேஜுக்கு வீசிருப்போம். சரியா? ஆனா இது ஒரு மிக கவலையான ஒரு விஷயம். சரியா? இவங்க வந்து அலி ரலியல்லாஹு அவங்களை வந்து கேவலப்படுத்துறாங்களா. சரி, இன்றைக்கும் நீங்க போயிட்டு மக்கால மதீனா நீங்க போயிட்டு பாருங்க, அலி ரலியல்லாஹு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு வாழ்ந்த இடங்கள் வந்து அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். எல்லாம் பாதுகாக்கிறீங்களா, பெப்சி கேனும் அதுவும் இதுவும். அங்க வாழ்ந்த அந்த குடும்பத்துடைய செருப்பு கால் தூசிக்கு பொறுமதி இல்லாத ஆட்கள் இவங்க எல்லாம். இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க, இன்னொரு பக்கத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, இந்த தபூக் போரின் போது தன்னுடைய இந்த சஹாக்களுடன் மற்ற சஹாபாக்களுடன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தை வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அந்த இடத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லி, இந்த இடத்துல டக்குன்னு நாங்க கிராஸ் பண்ணி இஸ்திக்ஃபார் பண்ணிக்கொண்டே இந்த இடத்த வந்து நாங்க டக்குன்னு கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அந்த இடம் எதுன்னு கேட்டா, சாலிஹ் நபி அவங்களோட அந்த சமூக கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க அந்த சிலை வழிபாடுகள் மலைகளை குறைஞ்சி கூடு கட்டி பெருமை அடிச்சு வாழ்ந்த அந்த ஒரு இடம் அல் உலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட இடம் வந்து எப்படின்னு கேட்டா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் பண்ணிக்கணும் டக்குன்னு கிராஸ் பண்ணி போகணும்னு சொல்ல அந்த இடத்துக்கு எனக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு. இதுல மிச்சமே மனசுக்கு கவலையான விஷயம் என்னன்னு கேட்டா, சட்டானிசம் சம்பந்தமான இந்த கலாச்சாரத்தை வந்து இவங்க வந்து விதைக்கிறதுக்கு வளர்க்கறதுக்கு மக்களுக்கு மத்தியில கொண்டு போறதுக்கு சல்லி சம்பாதிக்கிறதுக்குன்ற பேர்ல, யூதர்களுக்கு துணை போகணும் அப்படின்னு சயின்டிஸ்டுகளுக்கு துணை போகணும் அப்படின்ற பேர்ல மக்கள் வந்து அவங்களோட சொந்த சல்லி செலவழிச்சு இந்த ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு வர சல்லிகள் எல்லாம் வந்து இவங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளுக்கு செலவழிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் உதாரணத்துக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த மற்ற சஹாபாக்கள் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க நினைவு சின்னங்களா இருந்தாலும் சரி, முக்கியமா உதாரணத்துக்கு அலி ரலியல்லாஹு அவங்களோட ஊட நீங்க இன்றைக்கு போய் மதீனாவை பாத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னு கேட்டா, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயம் தேவையில்லாத அநாகரிகமான விஷயங்களுக்கு வந்து இவ்வளவு பில்லியன் கணக்கில் செலவழிக்கிறாங்களே, இந்த அலி ரலியல்லாஹு அவங்களோட ஊட்ட வந்து இவங்க புதுசா வந்து இந்த டைல்ஸ் கட்டி ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அது அழகான முறையில் அது இருந்த மாதிரியே இருக்க அழகான முறையில் ஒரு பராமரிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக வச்சிருக்காங்கன்னு பார்த்தா, அதை பார்த்தேன்னு சொன்னா கண்ணு கலங்காதவங்க கண்ணு கலங்கிடும். நேரடியாக போய் பார்த்தேன்னு அவ்வளவு ஒரு என்ன சொல்றதுக்கு இயலாத அளவுக்கு அதை வந்து வச்சிருக்காங்க. பராமரிப்புன்றதே இல்ல, வெறுமே ஒரு சுத்தி ஒரு வேலி மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆனா உள்ளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா மிகவும் ஒரு சொல்ல போனா அது சொல்றதுக்கே வார்த்தையில சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு ஒரு பராமரிப்பு இல்லாம அது ஒரு அனாதையாக்கப்பட்ட இடம் மாதிரி, கணக்கெடுக்காத மாதிரி ஒரு இடமா வந்து போட்டு வச்சிருக்காங்க. मदीना हिजरत के बाद कहते हैं हमने बनाया था एक वर्जन जी। ये कमरा और है, ये पीछे का एरिया है, ये एक और कमरा है यहाँ पे हजरत का। ये एक और कमरा है जो कि न्यूली बना हुआ लग रहा है, और ये भी छत इसकी लग रही है न्यूली बनी हुई है। एक और बड़ी सी है, दोनों क्या है, और ये एक और कमरा है या बैठने की जगह लग रही है मुझे, तो नमाज पढ़ने की जगह या बैठने की जगह लग रही है अली के घर की। இன்னும் சொல்ல போனா யூதர்களுக்கு வந்து ரிலேட்டடான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, சில இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்கள் சவுதி உள்ளுக்கு அந்த போர்டு உள்ளுக்கு இருக்கிற இடங்களை வந்து அது ஒரு மறுக்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்டட் பண்ணி இந்த ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய இடங்களா வந்து மாத்தி அதெல்லாம் வந்து விசிட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து வெள்ளக்காரவங்களும் அந்த ஜயனிஸ்ட் யூதர்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்து மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துற அளவுக்கு எல்லாமே வந்து சிறப்பா இருக்கு.
ஆம்பளைங்க தான் வீணா போயிட்டானுங்க, பெண்களாவது கொஞ்சம் அடக்கொடக்கமா இருப்பாங்கன்னு பார்த்தா அங்க இருக்கிற பெண்களை இந்த அளவுக்கு வழிகெடுத்து வச்சிருக்கானுங்க. غزة تباد والسعودية تتغنى بأوجاعها. غزة تباد والدول الأوروبية التي لا يربطها مع غزة لا دين ولا دم يتضامنون بكل ما أوتوا من قوة مع أهلنا في غزة، وبعض الدول العربية تتراقص وتتسابق للحصول على لقب الخزي والهوان الذي وصلوا له، وتكاد غزة تمحى من أرض الواقع ولا حياة لمن تنادي. இதுல என்ன கூத்துன்னு கேட்டா, செய்யற வேலை எல்லாம் செஞ்சுட்டு இது இந்த மாசம் இந்த டிசம்பர் மாசத்துக்கான சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட என்னோட குடும்பம் என்னைக்கு உஸ்மானிக்கில வந்து இல்லா போச்சோ அதை இல்லாமக்கிறதுக்கு வந்து வெள்ளக்காரங்களோட யாரு இன்னைக்கு பலஸ்தீன்ல இருக்கிற முஸ்லீம்களோட கை கோர்த்து அந்த ஜைனிஸ்ட் தூதர்களோட அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து இனிமே இந்த ஜெருசலம் பக்கம் நாங்க பார்க்கவே மாட்டோம், நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லி அக்ரிமெண்ட் பிரகாரம் சல்லிக்கு வித்து இஸ்லாம்ன்ற புனிதமான அந்த தீனையை வந்து சல்லிக்காக வித்து இப்ப 1924 இருந்து இன்றைக்கு வரைக்குமே இவங்க செஞ்ச வேலை உண்டு இல்ல ரெண்டு இல்ல. சரியா? சோ இதுக்கெல்லாம் வந்து இவங்க அல்லாஹ் நான் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி அநியாயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு பிசினஸ் பிளேஸ் ஆக்கிட்டு சவுதியா, மக்கா, மதீனாவை உம்ரா செய்யறது, ஹஜ் செய்யறது எல்லாமே மார்க்க சம்பந்தமான விஷயம் எல்லாத்தையுமே பிசினஸ் ஆக்கி வச்சுட்டு இன்றைக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, இப்ப உலக மக்களுக்கு வந்து மிச்ச விஷயம் விளைநிலத்துக்கு போறோம். இன்றைக்கு வந்து இந்த MBS சொல்லக்கூடிய இந்த முகமது பின் சல்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப இவ்வளவு எல்லாம் செஞ்சது போறோம். அதே முஸ்லீம்கள மனசு வந்துருச்சே, சோசியல் மீடியாவில் எல்லாரும் கும்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு இப்ப வந்துருக்காரு. الملك سلمان يعتذر لمسلمي العالم ويلغي موسم الرياض نهائيا. في خطوة غير متوقعة أعلن الملك سلمان اعتذاره لمسلمي العالم عن الجدل الكبير الذي أثاره موسم الرياض مع إصدار قرار بإلغائه نهائيا. هذه الخطوة جاءت بعد موجة انتقادات واسعة من داخل السعودية وخارجها، حيث عبر الكثيرون عن رفضهم لبعض الفعاليات التي رأوا أنها تتعارض مع القيم الإسلامية والتقاليد العربية. الأزمة لم تقتصر على الداخل السعودي فقط، بل امتدت إلى الدول العربية والإسلامية، حيث واجهت المملكة انتقادات حادة من شخصيات دينية وسياسية معتبرين أن موسم الرياض يهدد الهوية الثقافية والدينية. هذا القرار أثار ردود فعل متباينة، البعض أشاد به كخطوة تعيد المملكة إلى جذورها، بينما رأى آخرون أن الإلغاء قد يؤثر على رؤية السعودية المستقبلية في الانفتاح الثقافي. هل كان موسم الرياض خطأ يجب تصحيحه؟ சரி, இதெல்லாம் எப்படி போனாலும் இதெல்லாம் எப்படியுமே இவங்க மாதிரி ஒரு கேள்வி கேட்ட ஆட்களுக்கு காட்டி இந்த மாதிரி இந்த ஆட்சி கீழே இந்த புனிதமான இடத்துல இது மாதிரி நடக்கும். சோ கூடிய சீக்கிரம், அதாவது இந்த ஏரியா போற நெருப்பு தான் வந்து பிரகாசமா பத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ கூடிய சீக்கிரமா இதெல்லாம் எரிஞ்சு அப்படியே அழிஞ்சு போய்த்துரும். இது எப்படி போனாலும் இப்ப அடுத்த மாசத்துல வந்து இதுக்கு பார்க்க அப்படின்னு கேட்டா சைத்தானுடைய ஒரு கலாச்சாரத்தை டிரெக்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஹெலோவின் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எங்கட உலமாக்கள் எல்லாம் எப்படி சவுதியை காப்பாற்ற வருவாங்கன்னு கேட்டா அதெல்லாம் அங்க இருக்கிற யூதர்கள் தான் செய்யறாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து சவுதிகள் எல்லாம் செய்ய மாட்டாங்க தெரியுமா? அவங்களாம் நேர்வழியில இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் முட்டு கொடுக்க வருவாங்க. சரி, இதை எப்படி போனாலும் இதெல்லாம் நான் அப்படியே தூக்கி சைட்ல வச்சாலும் காசாவில இருந்து ஒரு எங்க சகோதரர் ஒருத்தர் எங்களை இந்த உலக அளவில் இருக்கிற உலமாக்களுக்கு பயன் சொல்லக்கூடியவங்களுக்கு, மக்களை நேர்வழிக்கு எடுக்கிற அந்த பொறுப்பிலேயே கூடியவங்களுக்கு ஒரு மிக ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவுபூர்வமான ஒரு மிக முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல என்னதுக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி தராரு. சோ அந்த மாதிரி கேட்டுட்டு இந்த உலமாக்களுக்கு வந்து ஒரு நிச்சயமா ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்கும். முக்கியமா அரபுல இருக்கிற இந்த ஆட்சியாளர்களுக்கு, சரியா, இது சிறுபான்மையில் உள்ளவங்க வந்துட்டு அவர் சொல்றது கேட்டுக்கிட்டு வந்து ஆட்சி செய்ய பெற்று கூடாது. நாங்க வந்து இங்க அடைக்கலம் பெற்று இருக்கிறவங்க, சோ இங்க ஆட்சி நாங்க நிறுவுறது இல்லை, அதை வச்சுக்கிட்டு அது தவறான ஒரு இது. ஆனாலும் அவர் சொல்றது வந்து அரபுகளுக்கு வந்து மிக பொருந்தும். அதை சார்ந்து எங்களோட மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்வாங்களோ குர்ஆனை வச்சு அதை தான் அவர் வந்து பேசுவாரு. என்னன்னு கேட்டா அவர் சொல்றது வந்து மிக முக்கியமான விஷயங்கள் அதுல வந்து இருக்கு. சோ அது மாதிரி பார்த்து அதில் அவர் என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் வந்து குர்ஆனுடைய பக்கம் வந்து திரும்புங்க. இந்த சைத்தானுடைய பக்கம் வந்து மிச்சம் நேரத்தை செலவழிக்காம இந்த மாதிரி நல்ல விஷயத்துங்களை ஒருத்தரும் தேடி நல்ல விஷயத்தை வந்து நல்லவர்களோட பகிர்ந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். وخص نص المشايخ وعلماء الأمة ورجال الدين اللي بيطلعوا على المنابر يوم هذا القرآن ليش نزل؟ هذا القرآن ليش الله سبحانه وتعالى نزله على محمد صلى الله عليه وسلم؟ هذا القرآن مش الله سبحانه وتعالى نزله على محمد صلى الله عليه وسلم حتى نحكم فيه، مش عشان نحكم فيه.
ليش ما بتعلموا هذا الناس؟ ليش ما بتعلموا هذا الكلام للناس وبتقولوا للناس انه هذا القرآن هو دستورنا؟ ليش خليتوا الناس تقتنع في دستور غير دستور القرآن الكريم؟ بدلتم القرآن، هذا دستور الله سبحانه وتعالى نزله عشان نحكم فيه، انت تحكم فيه وانا احكم فيه، نحكم فيما بيننا. عدل الله سبحانه وتعالى، تركتم عدل الله ودين الله وبدلتموه في دين غير دين الله. كيف بتقرأ القرآن الكريم؟ كيف بتقرأ القرآن الكريم انت وبتعمل حالك بآمن فيه وبتعملش فيه؟ هو الشغلة بس قراءة؟ القراءة قول وعمل ونية صادقة وخالصة مع الله سبحانه وتعالى. وين العمل بالقرآن؟ وين شريعة الله سبحانه وتعالى اللي بتحكموا فيها؟ وينها؟ والله لا، والله العظيم لتظل هالأمة ذليلة ذليلة إذا ما حكمت في القرآن الكريم. والله لنضلنا أذلاء إذا ما حكمنا في القرآن الكريم. ضحكتم على الناس وطلعتم على المنابر. أنا واحد من الناس كنت أسمع خطبكم ودروسكم وأتأثر فيها وأبكي، أتأثر عليكم. بس للأسف الشديد لقيت حالي بعد عمر مضحوك علي من رجال فاسدين، من أئمة وشيوخ وعلماء كاذبين منافقين.